இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல சேம் பார்வதி கமருதீன் அந்த சண்டே தான் காமிக்கிறாங்க. பட் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுமே அப்புறம் இந்த வீடியோல என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது இல்ல விஷயம். இதுக்கு அப்புறமா இந்த சண்டேக்கு அப்புறமா ஒரு மேட்டர் நடந்தது. அரோரா வந்து பாத்தீங்கன்னா கமருதீனை கூப்பிட்டு ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது இந்த மேட்டருக்கு நீ ஒரு எண்டு கார்டு போடணும், எப்படி உன் மேல ஒரு பிளேம் வைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எண்டு கார்டு போட சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பெரிய பஞ்சாயத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா இதுல ஒவ்வொருத்தரா இன்வால்வ் ஆகிறாங்க. அரோரா இன்வால்வ் ஆகிறாங்க, திவ்யா இன்வால்வ் ஆகிறாங்க. ஏன்னா எல்லாரும் முன்னாடி இவங்க சண்டை போடுறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு என்ன மேட்டர்னு. ஸோ அந்த மேட்டரை வந்து திருப்பி கலரி திருப்பி ஹவுஸ்குள்ள பார்த்தீங்கன்னா அது ஒரு டாப்பிக்காவே மாறிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கமருதீன் வந்து இந்த டாப்பிக்கை திருப்பி எடுத்துட்டு வந்து திருப்பி இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்ல. இன்னொரு மேட்ரு ஆக்சுவலாக கமருதீன் உண்மையிலேயே ஒரு பயத்தில் தான் இந்த டாபிக் எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இங்க வந்து பார்வதி அதை வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு தோணுன ஃபீலிங்கு அப்படின்னு சொன்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பு தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு தோணுச்சுன்னா என்ன வேணா பேசுறியா, அந்த இடத்துல அதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது திவ்யா ஆகட்டும் அரோரா ஆகட்டும் எல்லாருமே இது எடுத்து பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறது தான். பார்வதியும் சரி கமருதீனும் சரி இவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் சில வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஐஸ்வர்யா நல்லா ஆளும் மண்டையும் பாரு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க. கமருதீன் வாயை விட்டுருப்பாரு. இதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரீமாக அவர் வந்து எட்டி உதச்சது, அவர் கோவப்பட்டது எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இங்கே வந்து திவ்யா என்ன மேட்டர் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கமருதீன் நீங்கள் வந்து சண்டை போடுறது எல்லாமே ஓகே, ஆனால் விஷயம் என்னன்னா நான் உள்ளே வந்தப்போ இந்த மேட்டர் தானே சொன்னோம், அப்பயே நீங்கள் எல்லாருமே சண்டை போட்டுருக்கணுமே, ஏன் சண்டை போடல. இப்போ பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமருதீனை லாக் பண்ண ட்ரை பண்ணுறா. அதாவது இந்த மேட்டர் திருப்பி எடுத்து இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவன் மேலே ப்ளேம் பண்ணி அவனை வச்சு கேம் ஆட ட்ரை பண்றா அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து அவங்களோட ஒப்பீனியன் வைக்கிறாங்க. இன்னொரு சைடில் பார்வதி அரோரா என்ன சொல்றாங்க, சேம் அதே விஷயம் தான். இந்த மாதிரி அவளை கூப்பிட்டு வச்சு தனியாக கூப்பிட்டு வச்சு ரொம்ப கோவப்படாம சட்டிலாக பேசி முடிச்சிரு, இதுக்கு ஒரு க்ளோசர் கொடுத்துரு, அவன் வந்து உன் மேலே அப்படிப்பட்ட அக்யூசேஷன்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாமே கரெக்ட் தான். அந்த மாதிரி அக்யூசேஷன் வைக்கக்கூடாதா, பார்வதி இப்போ வைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ பேசின ஒரு விஷயத்துக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு கமருதீன் நீ வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணது பேட் டச் மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தோணுச்சுன்னா எல்லாமே சொல்லக்கூடாதுல்ல. அங்கே பார்வதிக்கு மேபி தோணி இருக்கலாம், கமருதீன் தொடும்போது தோணி இருக்கலாம். அப்படி தோணும் போது என்ன சொல்லணும், டக்குன்னு வந்து கமருதீன் டே கமருதீன் எனக்கு இப்படி தோணுது, இதுக்கப்புறம் இன்னொருத்தர் கை வச்சுன்னா செருப்பு கழட்டி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும்ல. திவ்யா அந்த மேட்டர் தான் சொல்கிறாங்க. அப்பயே நீ ஏன் உன்னை வந்து உன்னை அனுமதி இல்லாமல் தொடும்போது அங்கேயே நீ செருப்பு எடுத்து வச்சிருக்கணும்ல, அங்கேயே நீ கத்தி கூப்பாடு போட்டுருக்கணும்ல. அது எதுவுமே நீ அப்போ பண்ணலை. பண்ணாமல் நீ ஒரு பிளேமை தூக்கி இன்னொரு பையன் மேலே போடுற அப்படின்னும் போது இது எல்லாருமே சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான். இது எல்லாமே ஓகே தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இங்கே ஒரு கேள்வி என்னன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ நாள் ஏன்டா பழகினா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அரோரா என்ன சொல்கிறாங்க, இதை தானே நான் உங்கள்கிட்ட அப்பயே சொன்னேன், இந்த மாதிரி உன்னை இவ்வளோ இது பண்ண ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நீ பழகிற, எப்படி உன்னால் க்ளோஸாக திருப்பி பேச முடியுது அப்படின்ற மாதிரி அரோரா அந்த பொண்ணு கேள்வி கேட்டதில்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தோணும், என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுது, இந்த கமருதீன் பையன் திருப்பி போய் பார்வதி கிட்ட பேசுகிறானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன சொன்னா, எனக்கு அவங்க மேலே இருக்க ஃபீலிங் வேறு. ஸோ அந்த ஃபீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃபீலிங்க்கு ப்ரியாரிட்டி கொடுத்தானா. இப்போ அந்த ஃபீலிங் என்ன போச்சுன்னா, ஒண்ணுமே இல்லை, உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டான். அவ்வளோதான் முடிச்சுக்கிட்டான். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரேக்கப் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிட்டத்தட்ட, அதாவது இவங்க எப்போ கமிட் ஆனாங்க எப்போ பிரேக்கப் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க, எதுவுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஓப்பனாக பேச மாட்டானுங்க. இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்தாங்க, சில சமயம் அடிச்சுப்பாங்க, அப்புறம் பிரிஞ்சிருவாங்க, திருப்பி சேர்ந்துருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் இந்த சீசன் ஃபுல்லாகவே இந்த ரெண்டும் இதுதான் பண்ணிட்டு இருந்ததுங்க. இதுங்க வந்து பக்காவாக கேம் அடிச்சிங்க அப்படின்றது அப்பட்டமாக தெரியும். ஏன்னா இங்கே லவ்வும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்காக பார்வதி கமருதீனை யூஸ் பண்ணாங்க, கமருதீன் பார்வதி யூஸ் பண்ணார். இதுதான் இவ்வளோ நாள் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அவங்க ஃபேமிலியிலேருந்து உள்ளே வரதுனால இந்த பிரச்சனை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எஸ்கலேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியில் இருக்க ஆட்கள், அதாவது திவ்யா அரோரா இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்க திவ்யா ஓப்பனாக சொல்கிறாங்க, பார்வதி வரட்டும் நான் செஞ்சு விட்ருவேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மோடுக்கு போயிட்டாங்க. என்கிட்ட வந்து பேசிட்டு நான் பேசி விட்ருவேன், நான் எப்படி பேசாமல் இருப்பேன், நான் பார்த்துட்டு தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி திவ்யா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொங்கிட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி உன்னை போட்டு கும்ம போகிறாங்க அப்படின்ற மாதிரி கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக இங்கே கமருதீன் வந்து கோவப்படுறது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான். அவன் அக்ரெசிவாக கோவப்படுறது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையை விடுறது, இந்த மாதிரி வந்து பேபின்னு கூடும்போது பேபிலாம் கூப்பிட்டு வாயை உடச்சிடும் அப்படி மாதிரிலாம் பேசுகிறான். இதெல்லாம் தப்பு தான், இதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. இது வந்து நம்மளுக்கு பிடிக்கலன்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்கல, என்னடா பொறுக்கி மாதிரி பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுது. ஆனால் இன்னொரு சைடில் நம்ம இந்த ஆங்கிலையும் யோசிக்கணும். அதாவது பார்வதி பண்ணுறது இங்கே தப்பு தானே. அவன் ஒரு டாப்பிக்கை வந்து வாண்டடாக தான் கொண்டு வரான். இருந்தாலும் அதுக்கு வந்து நான் சாரி கேட்டேன்னா திருப்பியும் கூட நான் அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன், அது வந்து முடிஞ்சதில்லை அப்படியே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த இடத்துல திருப்பியும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அப்படின்ற ஒரு வார்த்தை கொஞ்சம் தப்பான வார்த்தை தான். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது பிளான் பண்ணி கொண்டு போகிற ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி தான் கிளியராக தெரியுது. யார் ப்ரோ பிளான் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கமருதீன் தான். ஏன்னா கமருதீனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதாவது உங்கள் ஃபேமிலி உள்ளே வந்தாங்கன்னா நம்மளை இழுத்து உள்ளே விட்டு ஒரு மாதிரி கமிட்டட் ஆகிடுவா,
அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் இங்கேயே பேசி முடிச்சிருவா இவ அப்படின்னு விஷயம் அதுதான். கமருதீனுக்கு உள்ளே வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன், இவன் தான் இவன் கூட சேர்த்து வாழ போகிறேன், இந்த மாதிரி ஏதாவது பேசி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வந்து அதுலேருந்து வெளியே போக முடியாது அவனால். ஏன்னா அதுலேருந்து வெளியே போனால் படம் பண்ண முடியாது. இப்போ அவன் தான் சொல்கிறான் நான் போய் படம் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் பயப்படுறாங்க. இங்கே விஷயம் என்னன்னா பார்வதி நம்மளை பற்றி அசிங்கப்படுத்தினமோ அவன் பயம் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் எங்கே நம்மளை வந்து இங்கே கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவானுங்களோ அப்படின்ற பயம். அது நிறைய கிளீனாக புரியுது. லைவை பார்க்கும்போது அப்பட்டமாக தெரியுது அவனுக்கு பார்வதியை கல்யாணம் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை தாண்டி இப்போ வந்து அவனுக்கு பயம் இருக்குது. ஐயோ இவளை வந்து எப்படி கல்யாணம் பண்ணுறது, இவளை பற்றி தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அவன் யோசிக்கிறது கரெக்டு தான், நான் இல்லைன்னே சொல்ல. அவன் யோசிக்கிறது 100% கரெக்டு. ஏன்னா பார்வதி மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கூட பழகிறதே கஷ்டம். இதில் கல்யாண ரேஞ்சுக்கு அவன் யோசிக்கும் போது பயப்பட தான் செய்வான். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி ஏன் கமிட்மெண்ட் கொடுத்த, சத்தியமாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏன் சொன்னேன், அப்போ பேசின வாய் எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் இங்கே கேள்விக்குறியா இருக்குது. நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் பேசிட்டேன், நைட்டில் நாய் குலைச்சது, மறுநாள் காலையில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அது பெரிய டாக்காக போச்சு. அப்போ என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பார்வதி வந்து 2 நாளாக அழுதுகிட்டு இருக்கு, இவன் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சத்தியமாக உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணுறான், அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இப்போ அவனுக்கு எங்கே கமிட் ஆகிடும், நம்ம போயிட்டு பார்வதி அம்மா வந்தோன்னா இந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லும்போது என்னப்பா 2 பேரும் ஓகே தானேப்பா, 2 பேரும் அப்போ உண்மையாக லவ் பண்ணுறீங்களாப்பா அப்படின்னு பேசிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா அங்கே வந்து சம்திங் இவனுக்கு வந்து ஒரு பயம். ஓகே இதை வந்து நம்ம லாக் ஆகக்கூடாது, நம்ம வெளியே போய் படம் பண்ணோம், நம்ம நிறைய ட்ரீம் இருக்குது, ஏதோ இந்த கேம் ஷோவில் சும்மா ஜாலியாக வைப் பண்ணமா அப்படின்ற மாதிரி இருந்தது தாண்டி இவன் நான் இப்படி கொண்டு போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கமருதீனுக்கு இருக்குது. இதை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் கேம் தான். பார்வதியும் இங்கே வந்து 2 பேருமே உண்மையெல்லாம் இல்லைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கமருதீனை யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்க, கமருதீன் வந்து பார்வதி யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. இப்போ என்ன விஷயம்னா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சா ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. பார்வதி எதுக்கு கமருதீன்ட்ட இந்த அளவுக்கு அடங்கி போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவன் வந்து ஓவரா ஆடுறான். அதாவது இப்போ அவன் சண்டை போடும்போது நம்மளுக்கு என்ன தோணுது, பார்வதி என்னதான் ஹேட்டராகவே இருந்தாலுமே எப்படி ஒரு பொண்ணுகிட்ட இந்த அளவுக்கு நடந்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வருதுல. அதுவும் எப்பயோ நடந்த ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்து இப்போ சண்டை போறானா, அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு உள்ளுக்குள்ள கோவம் இருந்திருந்தா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அப்போ இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருந்தானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு பொண்ணுகிட்ட எப்படி இவ்வளோ கோவப்படலாம் அப்படின்ற கேள்வி வந்து ஹேட்டராக இருந்தாலுமே அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கும் வரதான் செய்யுது. நான் ஏற்றன்னு சொல்லுங்க, மோஸ்ட்லி சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாருமே கேள்வி வரதான் செய்யும். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கமருதீன் வந்து இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார்ல, அதாவது இப்போ பார்வதிக்கிட்ட மொத்தமாக விலகணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாரு. அதை எனக்கு லைவை பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சு போச்சு. இது அவருக்கு கை கொடுக்குமா இல்லை இது அவருக்கு செருப்படி வாங்கி கொடுக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன விஷயம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமருதீன் பேசுகிற பாயிண்ட் எல்லாமே கரெக்டுங்க, எல்லாமே கரெக்டு. ஆனால் என்ன பேசுகிற டைம் தான் தப்பு. எப்பயோ பேச வேண்டியது இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? ஸோ இப்போ வந்து பேசும்போது கமருதீன்ட்ட ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, இவ்வளோ நாளாக அப்போ எதுக்கு சுற்றிட்டு இருந்தேன் ஒன்றா, உனக்குள்ளே இவ்வளோ இருந்ததுன்னா எதுக்கு இவ்வளோ நாளாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனிவேஸ் இந்த செகண்ட் ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மேட்டர் தான் பேசுகிறாங்க. இதில் வந்து அரோரா திவ்யா இவங்க 2 பேரும் உள்ள வந்து அவங்க ஒரு கேம் ஆடலாம்னு முடிவு பண்ணாங்க. கேம் மீன்ஸ் அதாவது இதாண்டா டைம், ஆமா அவ பண்ணது நான் பார்த்துட்டு தான் வந்தேன், அப்புறம் எப்படி அவ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பழியும் தூக்கி கமருதீன் மேலே போடுவா அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. அது கரெக்ட் தான். ஏன்னா பார்வதி அப்போ அந்த மாதிரி தான் பண்ணாங்க, மொத்த பழியும் தூக்கி அப்படியே கமருதீன் மேலே போட்டாங்க, அவனை தப்பா டச் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி. ஒண்ணுமே நடக்காதப்பயே அந்த மாதிரி வந்து ஒரு பழியை தூக்கி போட்டாங்க. ஸோ திவ்யா என்ன சொல்றாங்க, நான் பார்த்து தானே வந்தேன், இப்போ என்ன கேப்டானா நான் அந்த டாபிக் உள்ள நான் போனேன்னா போட்டு நான் பொழந்துருவேன் அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அரோராவை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கை நீ விடக்கூடாது, பேசணும்னு சொல்லிட்டு அரோரா ஒரு பக்கம் ஏற்றி விடுது. எனக்கு தெரிஞ்சு இதுங்க 2ம் கண்டிப்பாக பயங்கரமாக அடிச்சுக்க போகுது இந்த வாரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.